எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தாமதம், அதைத் தொடர்ந்து நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்பும் தற்செயல் அல்ல என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தான் தொடக்கம் முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசற்படி வரை வந்தே விட்டது என்றும், அதிமுக போன்ற துரோகிகள் சுயநலத்திற்காக பாஜகவிடம் மண்டியிட்டாலும் திமுகவின் தலைமையில் தமிழ்நாடு ஓரணியில் நிற்கும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய பாஜக அரசு சென்சஸ் மற்றும் தொகுதி மறுவரையறையை செயல்படுத்த உள்ள போக்கு வஞ்சகம் நிறைந்தது என்றும், மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சியடைந்த தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட இருக்கின்றன என்றும் கூறியுள்ளார். அநீதியான இந்த நடவடிக்கை கூட்டாட்சியின் சமநிலையை குலைத்து பொறுப்பற்ற தன்மைக்கு வெகுமதி அளிக்கிறது என்றும் முதலமைச்சர் சாடியுள்ளார். 2027 சென்சஸ் அடிப்படையில் தொகுதி மறுவரையறையை ஒன்றிய அரசு மேற்கொண்டால் தென்னகத்தின் ஜனநாயக வலிமை மதிப்பில்லாத அளவுக்கு குறைந்துவிடும் என்றும், அதிமுக போன்ற அடிமை துரோகிகள் தங்களின் சுயநலத்திற்காக பாஜக முன் மண்டியிடுவது தேவையற்றது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தியாகம், ஈகை, பகிர்ந்துண்ணல் ஆகிய நற்குணங்களை வலியுறுத்தும் பண்டிகையே பக்ரீத். தமிழகத்தில் இஸ்லாமிய மக்கள் இன்று பக்ரீத் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுகின்றனர். குர்பானி கொடுத்து பகிர்ந்துண்ணும் கடமையை அவர்கள் நிறைவேற்றுகின்றனர். பக்ரீத் பண்டிகையையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் EPS உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து பணியாற்றுவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவகாரத்தில் சொந்த மாநில நலனை விட்டுவிட்டு டெல்லி எஜமானர்களுக்கு பணிந்து நடக்கும் EPS தங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என திமுக MP கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். EPS செய்த துரோகத்தை தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் கனிமொழி சாடியுள்ளார். தமிழ்நாட்டின் எதிர்காலத்துடன் விளையாடுபவர்களை நமது விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்துடன் விளையாடுபவர்களை அதிமுக பாதுகாப்பதாகவும் திமுக MP கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வராத ஒன்றை வருவதாக சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மூச்சாண்டி காட்டுவதாக EPS விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசை நடத்துவதால் தொகுதி மறுவரையறை என்ற பூச்சாண்டியை காட்டும் வேலையை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் எல். முருகன் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க பாஜக சதி செய்வதாகவும், முதலமைச்சர் மீண்டும் ஒரு புழுகு மூட்டையை அவிழ்த்துவிட்டுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். தங்களது ஊழல்களை மறைக்கவே இதுபோன்று முதலமைச்சர் செய்வதாகவும் மத்திய அமைச்சர் எல். முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் தண்டனை பெற்றுள்ள ஞானசேகரனை தனக்கு யார் என்றே தெரியாது என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுவரை அவர் தன்னுடன் ஒருமுறை கூட போனில் பேசியது கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருமுறை மழையின் போது வட்டச் செயலாளர் சண்முகம் என்பவரது வீட்டு வாசலில் தனக்கு சிற்றுண்டி கொடுத்த போது ஞானசேகரன் தன்னுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டதாகவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கமளித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. ஆனால் சம்பவத்தின் போது ஞானசேகரன் திமுக பிரமுகர் சண்முகம் என்பவருடன் பேசியதாகவும், அந்த சண்முகம் மா. சுப்பிரமணியத்திடம் பேசியதாகவும் குற்றம் சாட்டி வரும் அண்ணாமலை உள்ளிட்டோர் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தான் பயன்படுத்தி வரும் ஹார்மோனியம் கோவையில் செய்யப்பட்டதுதான் என இசைஞானி இளையராஜா கூறியுள்ளார்.
கோவையில் அவரது இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதற்காக அங்கு சென்ற இளையராஜா ரோட்டரி கிளப் விருது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தான் எப்போதும் இசையமைக்க பயன்படுத்தும் ஹார்மோனியம் கோவையில் இருந்துதான் வாங்கியது என்றும், கோவையில் தனது கால்படாத இடமே இல்லை என்றும் இளையராஜா நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். G7 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க மாட்டார் என செய்தி வெளியான நிலையில் தற்போது அவர் கலந்து கொள்ள உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா, இத்தாலி உள்ளிட்ட நாடுகள் அங்கம் வகிக்கும் G7 மாநாடு கனடாவில் நடைபெற உள்ளது. காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜார் விவகாரத்தில் இந்தியா, கனடா நாடுகளுக்கிடையே உரசல் இருந்து வருவதால் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளை கனடா ஊக்குவிப்பதாலும் பிரதமர் மோடி G7 மாநாட்டில் பங்கேற்க மாட்டார் என தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் கனடாவின் புதிய அதிபர் மார்கானே பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது G7 மாநாட்டிற்கு அவர் பிரதமருக்கு அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி G7 மாநாட்டில் பங்கேற்க கனடா செல்ல உள்ளார். ஆடிட்டர் குருமூர்த்தி நாட்டின் நலம் விரும்பி என நைனா நாகேந்திரன் புகழ்ந்துரைத்துள்ளார். ராமதாஸ் அன்புமணி இடையே உச்சகட்ட மோதல் நிலவி வரும் சூழலில் ராமதாஸை அவரது தைலாபுரம் வீட்டில் குருமூர்த்தி அவசரமாக சந்தித்து பேசியது விவாத பொருளானது. ஆனால் தான் சமரசம் செய்து வைக்க வரவில்லை என்றும், ராமதாஸ் தனது நீண்ட கால நண்பர் என்றும் குருமூர்த்தி விளக்கமளித்துள்ளார். ஆனால் அன்புமணியையும் அவர் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக வரும் என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், குருமூர்த்தி நாட்டில் நல்ல விஷயங்கள் நடைபெற வேண்டும் என விரும்புகிறவர் என குறிப்பிட்டுள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இது குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஏற்கனவே வெளியிட்டிருந்த அறிக்கையில், திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று காலை 10:30 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவித்திருந்தார். திமுக மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாகவும், இதில் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இயக்குனர் வெற்றிமாறன் இழுத்தடித்ததால் வாடிவாசல் படத்தை நடிகர் சூர்யா கைவிட்டதாக தகவல் பரவியது. ஆனால் படத்தின் கிராபிக்ஸ் வேலைகள் நடந்து கொண்டிருப்பதால் அது முடிந்த பிறகு படப்பிடிப்பு தொடங்கும் என தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ். தானு தெரிவித்துள்ளார். இதன் மூலம் வாடிவாசல் படத்தில் சூர்யாவின் நடிப்பிலேயே வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.